ஏங்க, அந்த அம்மா கூப்பிடுது. கேக்குது கேக்குது, நீ திரும்பாம போ. ஏங்க, அவங்க விடுற மாதிரி தெரியல. நீங்க போய் என்னன்னு கேட்டுட்டு வாங்க, நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன். சரிம்மா, இப்போ நான் வரேன். சொல்லுங்கம்மா, என்ன கூப்பிட்டு இருந்தீங்க? இல்லம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு. கோச்சுக்காதீங்கம்மா, என்னால உட்காந்து பேசுற அளவுக்கு நேரம் இல்ல. நான் உண்மையாவே ரொம்ப டயர்டா இருக்கேன். வெளியில போயிட்டு வந்தோமா, அதனால கொஞ்சம் சோர்வா இருக்கு. போய் ஓய்வு எடுக்கணும். நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா கேட்டுட்டு போயிடுவேன். ஓஹோ, சரிம்மா. அதுவும் இல்ல, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு வரோம். ஆமா. என்னோட மச்சானுக்கு பேர பிள்ளைங்க பிறந்திருக்கு. அதனாலதான் சரி பாக்கலான்னு போனோம். இல்லம்மா, இப்பதான் கல்யாணமே ஆயிருக்கு. அம்மா, சொல்றேன் கோச்சுக்காதீங்க. நீங்க வேலை இல்லாம இங்க உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வெளியில போயிட்டு இப்பதான் வந்திருக்கேன். அப்படி ஏதாவது நல்லது கிட்டது எங்க வீட்டுல நடந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லுவோம். இருக்கட்டுமா, நீங்க எதுவும் பேச வேணாம். நான் கிளம்புறேன். வீட்டுல 3 வேலை இருக்காது போல. வரவங்க போறவங்க எல்லாம் இழுத்து வச்சு பேசிட்டு இருக்க வேண்டியது. என்ன பொம்பளையோ. ஆமாத்த, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி போ, போய் குளிச்சுட்டு துணியை மாத்து. வயசாச்சு தவிர அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. சரி, வந்துட்டீங்களா? என்ன என்ன சொன்னாங்க? ஏன் மூஞ்சி இவ்வளவு கோவமா இருக்கு? ஓமாவா? நல்லா இன்னும் 4 கேள்வி கேட்டு விட்டு வந்திருப்பேன். சரி, அவங்க வாயில விட கூடாதுங்கிறதுக்காக அமைதியா வந்துட்டேன். அப்படி என்னங்க கேட்டாங்க? வீடுமா, அத போய் எதுக்கு நம்ம பேசிக்கிட்டு? அவங்க பொழப்பு இல்லாம எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. அதை நினைச்சு நம்ம வருத்தப்பட்டு இருக்க கூடாது. அப்படியே நீங்க ஒரு மாதிரி மூஞ்ச எடுத்துட்டு இருக்கீங்க. ஒரே தலை வலியா இருக்கு. ஒரு டீயோ காப்பியோ போட்டு கொண்டாரியா? கொண்டாரேன். நீங்களும் துணியை மாத்துங்க. ஐயோ, செருப்ப வீட்டுக்குள்ள போட்டு வந்துட்டமே. கிளவி பேசின பேச்சுல எல்லாம் மறந்து போச்சு. அப்படியே வந்தாச்சு வீட்டுக்குள்ள. நல்ல வேலைக்கு அவ பாக்கல. பார்த்திருந்தா ஒரு ஆட்டம் ஆடி இருப்பா. எங்கதான் இருந்தாரு? எங்க போனாரு? ஏங்க, கண்டா, எங்க போனீங்க? ஒரு துணி மாத்த போனேமா. சரி சரி.